மீனா குருவி சிக்குப்புறா கிட்ட வியாபாரத்துக்காக கடன் வாங்கியிருந்தது. வியாபாரம் நஷ்டமானதுனால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதனால அதுகிட்ட இருந்த ஒரே ஒரு வீட்டையும் சிக்குப்புறாவுக்கு கொடுத்துருச்சு. முகி, நம்ம பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல ஏதாச்சும் ஒரு கிராமத்துக்கு போயிடலாம். அங்கேயே அம்மா ஒரு வேலையும் தேடிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வீட்டையும் நம்ம அங்க கட்டிக்கலாம். அம்மா, ஆனா எனக்கு இங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள எப்படி நான் விட்டுட்டு வர்றது? கவலைப்படாத முகி, உனக்கு அங்கேயும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்னு முகியை சமாதானப்படுத்தி அறிமுகமே இல்லாத ஒரு புதிய கிராமத்துக்கு 2 பேரும் பறந்து போறாங்க. 2 பேரும் வடக்கு திசையை நோக்கி பறந்து போறாங்க. ஒரு புதிய பயணத்தை தொடங்க. அவங்க 2 பேரும் பறந்து சொர்க்கபுரத்துக்கு போறாங்க. சொர்க்கபுரம் ஒரு வனதேவதையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. வனதேவதை மனசு வச்சாதான் சொர்க்கபுரத்துக்குள்ளேயே போக முடியும். எப்படியோ ஒரு வழியா சொர்க்கபுரத்துக்கு வந்துட்டாங்க. அங்க போய் பார்த்தா முகிக்கும் மீனாக்கும் ஒரே ஆச்சரியமா இருந்தது. யோகி, அம்மா அம்மா, என்ன இந்த மரத்துல இருக்க பழம்லாம் வித்தியாசமா இருக்கு? என்னம்மா, இந்த இடம் ஒரே மர்மமா இருக்கு. பழங்களெல்லாம் வித்தியாசமா இருக்கு, பூக்களும் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஏதோ தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாட்டதே. பயப்படாத முகி, இது ஏதோ ஒரு புதிய தீவாட்டது. இந்த தீவுல எல்லாமே கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. நம்ம என்னென்ன போக போக கண்டுபிடிச்சிடலாம். அம்மா, நம்ம ரொம்ப தூரம் பறந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் பசிக்குது முகி. வர வழியில ஒரு பழத்தோட்டத்தை பார்த்தேன். நான் போய் கொஞ்சம் பழங்களை எடுத்துட்டு வரேன். நீ இங்கேயே பத்திரமா இரு, நான் போய் பழங்களை எடுத்துட்டு வரேன்னு. மீனா பறந்து போயிருச்சு. இந்தா முகி, 2 வாழைப்பழம் தான் கிடைச்சிச்சு. இப்போதைக்கு இதை சாப்பிடு. அம்மா, இங்க இருக்கிற பழங்களும் பூக்களும் தங்கமும் வெள்ளியும் தானம்மா? ஆமா முகி. அப்ப அவங்க பக்கத்துல ஒரு பறவை வருது. உங்ககிட்ட ஏதாச்சும் உணவு இருந்தா தரீங்களா? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஒரே மயக்கமா வருது அப்படின்னு கேட்டுச்சு. இன்னாங்க, இத சாப்பிடுங்க. உங்க பசிக்கு இது போதுமான்னு எனக்கு தெரியல, ஆனா என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவளோட சாப்பாட்டையும் அந்த பறவைக்கு கொடுத்துட்டா. அந்த பறவை திடீர்னு ஒரு அழகான தேவதையா மாறிடுச்சு. மீனா அவளோட சூழ்நிலைய அந்த தேவதை கிட்ட சொல்றா. தேவதை மீனாவையும் முகியையும் அந்த வனத்துல தங்க அனுமதி கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம அங்க விளையக்கூடிய பூக்களையும் பழங்களையும் வச்சு வியாபாரமும் பண்ணிக்க சொல்லிடுச்சு. ஒரு நிபந்தனையோட, அவ செய்யற வியாபாரம் அந்த வனத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. மீனாவும் அந்த பழங்கள்ல பறிச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாள்லயே அங்க ஒரு அழகான வீட்டையும் கட்டிக்கிட்டு முகி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தா. இந்த விஷயம் பக்கத்து கிராமங்கள்ல தீயா பரவுச்சு. சோனுக்காகவும் ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு சொர்க்கபுரத்துக்கு பறந்து போச்சு. மீனா மாதிரி அதுவும் பணக்காரராகணும்னு. அந்த தேவதை அதே மாதிரி பறவை ரூபத்துல வந்துச்சு. வந்து சோனுக்காகத்துக்கிட்ட, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், கொஞ்சம் மயக்கமா இருக்கு, உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு சோனுக்காகவும், நானே ஏதோ தேவதை வருமா, அதுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே இருக்கிற தங்க பழங்களையெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணலாம்னு பார்த்தா சோறு வேணும், அது வேணும், இது வேணும்னு வந்து கேட்டுக்கிட்டு
என்கிட்ட சாப்பாடுலாம் இருக்குது, ஆனால் இந்த ஊரில் சாப்பாடு கிடைக்குமோ என்னமோ தெரியல. ஒரு வாரத்துக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வேணும். என்கிட்டலாம் சோறும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் போ, வேறு ஏதாச்சும் பறவை இருந்தால் வாங்கி சாப்பிட்டுக்க. எப்போ தேவதை வருது, நான் எப்போ மீனா மாதிரி பணக்காரனா வருது அப்படின்னு சோனுக்காகவும் புலம்பிக்கிட்டு இருந்தது. அந்த பறவை எதுவுமே பேசாமல் பறந்து போயிடுச்சு. பறவை பறந்து போன கொஞ்ச நேரத்துலேயே சோனுக்காகவும் வந்த வழியிலேயே தேவதை கல்லால் அடித்து துரத்தி விட்டுருச்சு. திருப்புறன்ற கிராமத்துல மீனா குருவியும் அதோட பொண்ணான முகி கூட வாழ்ந்துட்டு வந்துச்சு. மீனா ஒரு காய்கறி கடை வச்சிருக்கா. அதுல வர வருமானத்துல அவளும் அவ பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 3 மாசமா ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் பண்ணி இருந்தாங்க. ஏன்னா சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருந்த காசெல்லாம் போதுமானதா இல்ல ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. அதனால சோனு காவத்துக்கிட்ட வட்டிக்கு கடனை வாங்கி முகிக்கு வைத்தியம் பார்த்தா. எப்படியோ ஒரு வழியா மீனா எமன் கிட்டயே சண்டை போட்டு முகிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. இந்த 3 மாசமா மீனாக்கு முகியை தவிர வேற எதுவும் பெருசா தெரியல. அதனால அவன் நடத்திட்டு வந்த காய்கறி கடையை கூட பெருசா கவனிக்க முடியல. அதுல பெரிய நஷ்டம் தான் வந்துட்டு இருந்தது. அதனால அவ காய்கறி கடையை விட்டுட்டா. முகியோட மாத்திரை செலவுக்கு பணம் வேணும். எப்படியோ ஒரு வேலைக்கு போயாகணும். மீனாட்சி அக்கா அவங்க வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. விரிஞ்சதும் வேலையை போய் பார்த்துட்டு வந்துடணும். மீனாட்சி அக்கா என்ன மீனா, என்ன வேணும்? ஏன் காலையிலேயே கூப்பிட்டு இருக்க? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த விஷயமா பார்க்க வந்தேன். அச்சோ மீனா, நீ நேத்து வந்திருக்க கூடாதா? நேத்து தான் ஒரு ஆளு வேலைக்கு எடுத்தேன். நீ வேணும்னா சீதா வீட்டுல கேட்டு பாக்குறியா? அவளும் வேலைக்கு ஆள் வேணும்னா சொல்லியிருந்தா. ரொம்ப நன்றிக்கா, நான் போய் பார்க்குறேன் சீதாக்காவை. சீதா கிட்ட மீனாக்கு வேலையும் கிடைச்சிடுச்சு. மாச கடைசியில வாங்க வேண்டிய சம்பளத்தை முன்னாடியே வாங்கிக்கிறா. எப்படியோ முகியோட மந்து செலவுக்கு போக சோனுக்காகத்தோட கடனை அடைச்சிடலாம். அந்த சிக்குப்புறா பல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. அங்க வந்த வழிப்பறி திருடுங்க. ஆப்பிள் கடைக்காரரே, இங்கே ஏதாச்சும் குருவி பணம் கொண்டு போகிறத பார்த்தீங்களா? இல்லைங்க, இங்கே எந்த குருவியும் அப்படி ஒன்றும் போக காணா. ஓஹோ, இவங்க தேடி வந்தது இந்த குருவி தானா? சிக்கோக்கா பாருங்க, பட்ட பவர்ல இப்படி துரத்திட்டு போறாங்கன்னு. ஆமா சின்னா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம எப்படி துரத்துறாங்க பாரு. அன்னைக்கு நைட்டு சிக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு நாளைக்கு இந்த காசை அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த பாரு சிக்கு, யாருன்னே தெரியாது. அவங்க கிட்ட எப்படி கொண்டு போய் இந்த காசை ஒப்படைத்த? பேசாம நீயே வச்சுக்கோ அப்படின்னு மயிலோ சொல்லுச்சு. அவங்க ஒவ்வொரு காசையும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நாம் இப்படி எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. நாளைக்கு யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இந்த காசை கொண்டு போய் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சிக்க சொல்லுச்சு. ஒரு வழியா அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். 2 நாளும் அவங்க வீட்டை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். இன்னாங்க நீங்க தொலைச்ச காசு. ரொம்ப நன்றிங்க. நான் தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சேன், நீங்கள் திருப்பி கொண்டு வந்து தந்துட்டீங்க. பரவாயில்ல. இனிமேல் நகையும் பணத்தையும் கொண்டு போகும்போது பார்த்து ஜாக்கிரதையா கொண்டு போங்க. நம்ம உயிருக்கு நாம தான் பாதுகாப்பு. சரி, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு.